ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது தமிழ் மீடியத்துக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. தமிழ் மீடியம் பசங்க உடனே போயிடாதீங்க. அதாவது இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்டர் வைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் கேட்ட 5 மார்க்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது சார் என்னால் படிக்கவே முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த கொஸ்டின்ஸை மட்டுமாவது வித் ஒன் வேர்ட்ஸோடு நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா கிரேமர்ஸ் ரூல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அடிக்கடி நமக்கு கேட்குறாங்க. சரியா? அதாவது 2 பப்ளிக் எக்ஸாம் மட்டும் தான் ரேங்க் மெத்தட் வந்து கேட்டிருக்காங்க. ரேங்க் மெத்தட் வச்சு நம்ம XYZ நம்ம கண்டுபிடிக்கும். ஆனால் நிறைய டைம் என்ன பண்ணிருக்காங்கன்னா கிரேமர்ஸ் ரூல் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 1.4 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி கிரியேட்டிவ் கொஸ்டின் வந்து கேட்கலாம். என்னன்னா கிரேமர்ஸ் ரூல் வந்து இங்கே வந்து அப்ளிகபிள் பண்ண முடியுமா, முடியாதா? அப்போ கிரேமர்ஸ் ரூலை வந்து நம்ம அப்ளிகபிள் பண்ண முடியும் அப்படின்னா டெல்லோட வேல்யூ, நம்ம டெல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பார்த்திங்கன்னா அந்த டெல்லோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். 0 இருந்துச்சு அப்படின்னா கிரேமர்ஸ் ரூலை அப்ளிகபிள் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அது வந்து ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா டெல் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் தான் நம்ம கிரேமர்ஸ் ரூலை வந்து அப்ளிகபிள் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்க தெளிவாக நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் 6th ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த காசியன் எலிமினேஷன் மெத்தடில் கேட்டிருக்காங்க. மற்றபடி 7 கொஸ்டின் வந்து இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து செகண்ட் சாப்டர்லேருந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற இந்த பியூர்லி இமேஜினரி இந்த 5th சம் இருக்கு பாருங்க செகண்ட் சாப்டரில், இதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் மற்ற சம் எல்லாமே நமக்கு கேட்குறாங்க. இந்த தடவை நமக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 7th சம் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாடலில் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? இந்த சம்மை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதுலேருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுலேயும் நமக்கு 7 சம் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் செகண்ட் சாப்டர்லேருந்து ஒவ்வொரு சம் நம்ம 5 மார்க் வரக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரேர்லி கேஸ் தான். சரியா? ரேராக தான் நமக்கு வந்து 5 மார்க் வந்து நமக்கு வந்து என்னென்னா கேட்பாங்க. அதுவும் மார்ச் 2023லேயும் ஜூன் 2023, அதாவது ஜூலை 2023 இந்த 2 தடவை தான். லாஸ்ட் இயர் தான் நமக்கு வந்து 3 மார்க், அதாவது தேர்ட் சாப்டர்லேருந்து நமக்கு 5 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் நம்ம கேட்கவே இல்லை. அதனால் இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த சம்மே நம்ம எதிர்பார்க்கலாம். அடி தேர்ட் எக்ஸசைஸ், ஃபோர்த் எக்ஸசைஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த 5 சம் அதுலேருந்து ஒரு சம் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் சாப்டரில் முக்கியமானது அந்த காஸ் எக்ஸோட கிராஃபு, காஸ் இன்வர்ஸ் ஆஃபோட கிராஃபு, அதுக்கப்புறம் டேனோட கிராஃபு, டேன் இன்வர்ஸ் ஆஃபோட கிராஃபு. இது வந்து நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பாருங்கள். இதை வந்து எப்படி ஸ்கெட்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் அப்படிங்கிற ஒரு சம் கேட்க போகிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 7th சம், அதாவது சால்வ் தி ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 7th சம் வந்து லாஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், அது வந்து லாஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து இந்த சம் வந்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 5th சாப்டர் 6th சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 5 மார்க்லேருந்து 3 5 மார்க் நமக்கு கேட்கலாம். அதனால தான் நீங்கள் இதுக்கு மேலே பார்த்து எல்லா எக்ஸசைஸ்லையும் எல்லா சாப்டர்லையும் வந்து பார்த்திங்கன்னா 7 சம் தான் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. ஆனால் 5th சாப்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 10 சம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 6th சாப்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு 11 சம் கேட்டிருக்காங்க. அதனால தான் 5th சாப்டர் 6th சாப்டர் 7th சாப்டர் 10th சாப்டர் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம சொல்கிறது. அதுவும் 5th சாப்டருக்கு அந்த லாஸ்ட் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் எக்ஸசைஸ்லேருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துங்க. சரியா? அதுக்கப்புறம் 6th சாப்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இந்த மாதிரி கொஸ்டின் தான் நம்ம பார்க்குறோம். அந்த 4 கொஸ்டினை பார்த்துட்டு 6th சாப்டர் பார்க்குறதே இல்லை. அது இல்லாமல் எவ்வளோ முக்கியமான சம் இருக்குது. அதுவும் அதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த 6.7 இருக்குது பார்த்திங்களா, நமக்கு கேட்குறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இந்த பப்ளிக் எக்ஸாமில் கேட்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சம் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கன்கரண்ட் சொல்லி ஒரு தியரி கொஸ்டின் மாதிரி இருக்கும். அந்த தியரி கொஸ்டினும் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 7th சாப்டர் பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே, அதாவது 7th சாப்டரில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் நமக்கு வரதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து ஒரு 5 மார்க் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 7.8 எக்ஸசைஸ் 7.8லேருந்து ஒரு 5 மார்க் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. மற்ற சம்லாம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு சம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 7.8லேருந்து நமக்கு சம் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 8th சாப்டர் நமக்கு ரேர் தான். 8th சாப்டர் வந்து 5 மார்க் கேட்குறதுக்கு ரேர் தான். அப்படி 5 மார்க் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு 5 மார்க் தான் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? u ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 tan u அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரூவ் பண்ணிக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 9th சாப்டர் வந்து பார்க்கும்போது 9th சாப்டரில் எல்லா பேருமே இந்த பவுண்டட் ஏரியா மட்டும் தான் பார்க்குறோம். ஆனால் இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸை நம்ம பார்க்குறதே இல்லை. செகண்ட் எக்ஸசைஸை நம்ம பார்க்குறதே இல்லை. இந்த செகண்ட் எக்ஸசைஸில் இதை தயவுசெய்து நீங்கள் பாருங்கள். இந்த கொஸ்டின்ஸை மட்டுமாவது, சரியா, 9th சாப்டரில் இருக்கக்கூடிய நம்ம இப்போ கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கொஸ்டின்ஸை மட்டுமாவது நீங்கள் பாருங்கள். இதுலேருந்தே நமக்கு நிறைய
நிறைய கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10th சாப்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2லேருந்து 3 5 மார்க் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் லாஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டே போதுமானது. அப்படி இல்லை அப்படின்னா வேரியபிள் செப்பரபிள் நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா, அதுலேயும் நமக்கு ஈஸியாக நம்ம கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 11th சாப்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது, அப்படி இல்லை அப்படின்னா இந்த சம்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் நம்ம கொடுத்து என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி XYயோட வேல்யூ நமக்கு ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. அதை நீங்கள் பார்த்துங்க. 12th சாப்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இது வரைக்கும் ட்ரூத் டேபிள் தான் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் அந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸில் அந்த லாஸ்ட் சம் இருக்குது பார்த்தீங்களா, M அந்த சம்மை தயவுசெய்து பார்த்துங்க. சரியா, இந்த கொஸ்டின்ஸை மட்டுமா நீங்கள் தெளிவாக பாருங்கள். 7 பேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதுமானது. நீங்கள் 5 மார்க்கில் ஈஸியாக நல்ல மார்க்கே நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா ஸ்கோர் பண்ணிடலாம். ஒரு 4 5 மார்க்லேருந்து 7 5 மார்க் கூட எழுதுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. தமிழ் மீடியம் பசங்களுக்கு PDF ஃபைல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.